ஹலோ மை டியர் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், கமாண்ட் அவுட் எல்லாத்த பற்றியுமே பார்த்தோம். ஸோ நீங்கள் இன்னும் அதை போய் பார்க்கலனா மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த லைன் நம்ம வந்து போன வீடியோவில் எழுதியிருந்தோம். இப்போ எனக்கு இது தேவையில்லை. ஸோ நான் வந்து கமாண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா டைப் காஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். நம் ஒன் அப்படின்னு ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அப்படின்னு ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு ஒன்று வந்து சேவ் பண்ணுறேன். அண்ட் அதே சேம் டைமில் இப்போ நான் வந்து நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் அகெயின் 2ன்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நான் போயிட்டு ஜஸ்ட் மினிட், நான் இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் போயிட்டு பிரிண்டில் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. ஸோ இந்த ரெண்டு இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் 22ன்னு வரும் இல்லையா? இப்போ நான் இதுக்கும் ரன் பண்ணி பார்த்துட்றேன். எஸ், 22ன்னு வந்திருக்கு. பட் நமக்கு என்ன, இப்போ நான் வந்து இது வந்து இன்டீஜராக மாற்றணும். அதுக்கு என்ன கோட்ஸ் எடுத்துடலான்னு சொல்லுவீங்க. இது ஸ்ட்ரிங்காக தான் வேரியபிளில் இருக்கணும். பட் பிரிண்ட் பண்ணும்போது இன்டீஜராக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த தேவை இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது டைப் காஸ்டிங். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்ட் ஃபங்க்ஷன் மூலயமாக நம்மளால் ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணப்பட்ட ஒரு வேரியபிளை இன்டீஜராக மாற்ற முடியும். ஸோ ஸோ இந்த நம்பர் 1 போயிட்டு நான் இன்டீஜராக மாற்ற போகிறேன். இன்ட்டாக மாற்றிட்டேன். ஸோ இதையும் நான் வந்து இன்ட்டாக மாற்றுறேன். ஓகே, இன்ட்டாக மாற்றியாச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். 4ன்னு ஒழுங்காக நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒழுங்காக பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கே நான் வந்து 2.2 அப்படின்னு போடுறேன். ஒன்று ஃப்ளோட்டு, இன்னொன்று 2.2. பட் இது ஸ்ட்ரிங்காக தான் சேவ் ஆகிருக்கு இல்லையா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன வரும்ன்றதை பாருங்கள். எரர் வரும். ஏன்னா இது ஒரு ஃப்ளோட், அது எல்லாம் இன்டீஜராக மாற்ற முடியாது. ஸோ நம்ம இந்த இன்ட் அப்படின்ற இடத்த எடுத்துட்டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணணும். ஸோ ஃப்ளோட், தட்ஸ் ஆல். இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஒழுங்காக வந்து வந்துருச்சு 4.4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து டைப் காஸ்டிங். பேசிக்கலி இதை வந்து டைப் காஸ்டிங்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் வந்து பைத்தானில் காஸ்டிங் மட்டும் சொல்லுவாங்க, ஒரு டைப்பை இன்னொரு டைப்பை மாற்றுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் பை த வே, டைப் காஸ்டிங் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ எனக்கு இது தேவையில்லை, நான் இதை வந்து கமாண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைப் காஸ்டிங்கில் ஒரு இன்டீஜர் ஒன்று ஒரு வேரியபிளில் ஒரு இன்டீஜரை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், நான் வந்து தமிழ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். தமிழ் டெக். ஓகே, இந்த மாதிரி ஸ்பேஸ் வரக்கூடாது வேரியபிள்ஸில். ஸோ அது வந்து நமக்கு வந்து பிரச்சனையாக வந்து வரும், எரர் வரும். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் அல்லது ஐஃபன் போட்டுக்கலாம். ஸோ நான் அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இப்போது நான் வந்து 100 அப்படின்னு வந்து போட்டுறோமா, 10ன்னு போட்டுக்கிறேன். இந்த தமிழ் டெக்னாலஜிக்குள்ளே 10ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் இதே சேம் டைமில் நம்ம வேரியபிள் ஒரு நிமிஷம்,
பிரிண்ட் தமிழ் டெக்னாலஜி ப்ளஸ் ஒரு 4. இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன ஆன்சர் வரும்னு 14. ஸோ இந்த மாதிரி வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கோடை நான் எழுதினேன். ஸோ 14 வந்துருச்சு. பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் புது விதமாக பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு டபுள் கோட்ஸில் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று சேவ் பண்ணுறேன். தட் இஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா +4 பண்ணால் நமக்கு எரர் வரும். இப்போ நான் வந்து இதை வந்து 100 வாட்டி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, சப்ஸ்கிரைப் தமிழ் டெக்னாலஜி அப்படின்றத சப்ஸ்கிரைப் டு தமிழ் டெக்னாலஜி. ஓகே, இதை நான் இப்போ வந்து 100 வாட்டி நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றா, இங்கே தமிழ் டெக் இன்டூ அப்படின்றதுக்கு நம்ம வந்து எக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. தமிழ் டெக் இன்டூக்கு நம்ம எக்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த ஸ்டார் சிம்பிள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இன்டூ ஒரு 100 போட்டோன்னா நமக்கு தமிழ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் டெக்னாலஜின்றது 100 வாட்டி பிரிண்ட் ஆகும். பாருங்கள் எப்படி எவ்வளோ ஈஸியாக ஆகிடுச்சுல. இதுவே நம்ம வந்து ஒரு மனுஷனாக பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். காப்பி பேஸ்ட் பண்ணி 100 வாட்டி காப்பி பேஸ்ட், 100 வாட்டி பேஸ்ட் பேஸ்ட் பேஸ்ட். பட் இதுவே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றதுனால எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுல. ஸோ இதுதான் நம்மளோட பைத்தானோட பெனிஃபிட். ஸோ எனக்கு இது இப்போதைக்கு இப்போதைக்கு இல்லை, இது தேவையில்லை. பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் ஜஸ்ட்டு மேலே போய்க்கிறேன். தட்ஸ் ஆல். க்ளோஸ் பண்ணிட்டேன். கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்புட் அதெல்லாம் பற்றி பார்ப்போம். கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலுக்கு போவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.